Hola! Vacation to Vietnam starts from rupees 39,999 only. GT Holidays. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. தமிழ்நாட்டிலுமே இந்த பிரச்சனைகள் இருக்குது. அதனால் தொடர்ந்து இந்த மாதிரி நடக்கிறதால அந்த மாதிரியான ஒரு கடுமையான வார்த்தை பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல். சார் தமிழ்நாட்டிலையும் இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்க சார்? அதுதான் சார் மீடியா சொல்லலை. நான் கேள்விப்பட்ட செவிவழி செய்தி சொல்கிறேன். ஒரு பெரிய நம்ம ரொம்ப பெருசாக நினைக்கிற ஒரு கோயிலில் இருக்கிற பஞ்சாமிரத்தில் ஆண்மை குறைவு ஏற்படுத்துகிற மாத்திரைகள் கலந்து தான் நான் செவி வழியாக கேள்விப்பட்டேன். அந்த நியூஸே வெளியே வராமல் அதை தடுத்து உடனே சரி பண்ணி மொத்த பஞ்சாமிரத்தையும் அழிச்சிட்டாங்க வேற ஒரு கேஸ் மாதிரி போட்டு அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். நடுவில் நீங்கள் சொல்கிறது பழனி பஞ்சாமிரத்தை அதாவது இல்லை சார், நம்ம ஆதாரம் இல்லாமல் இந்த நீங்கள் குறிப்பிடுறீங்க. அது ஒரு சமயம் தரமில்லாத பஞ்சாமிரதம் தயாரிக்கப்படும் சொல்லிட்டு செய்தியெல்லாம் தரமில்லாத விஷயம் தான் என்னன்னு கேட்குறாரு. மக்களுக்கு தெளிவாக சொன்னீங்களா இது வரைக்கும்? அதுக்கு முன்னாடி விளக்கம் கொடுத்துறாங்களே சார். அவங்க சொன்னதெல்லாம் ஓகே சார். எனக்கு அங்கே வேலை செய்கிறவங்க அங்கே சுற்றி இருக்கவங்க சொன்னது கருத்தடை மாத்திரைகள் பயன்படுத்தியிருக்காங்க யாரோ உள்ள அதில் ஒர்க் பண்ணுறவங்க இந்துக்கள் மேலே தாக்குதல் நடத்தணும்னு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே நடக்குது சார். சார் ஒரு கோயிலில் சாதாரணமாக நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு கோயிலில் ஒரு நாளைக்கு 1000 பேர் இலவசமாக உணவு உண்ற ஒரு சூழல் அன்னதானம் இருக்குது. இதை எவ்வளோ கவனமாக பார்த்துக்க வேணும் அப்படின்றது தான் இப்போது நான் கோரிக்கை வைக்கிறேன். இது குறைய சொல்லலை. இது பல உயிர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். இதில் சாதாரணமாக ஒரு கவுச்சி கலந்துருச்சு, நான்வெஜ் கலந்துருச்சுன்னு சில பேர் சந்தோஷப்பட்டுக்கலாம். உளவியலாக போய் பாருங்கள். இதில் வேறு இதுவே அதுக்கு பதில் யாரோ இதை ஒரு தவறான எண்ணத்தோட ஒரு விஷத்தை கலந்துருந்தால் இது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் இன்றைக்கி உலக நாடுகள் மத்தியில். கண்டிப்பாக சார். பிரசாதத்தில் ஒரு உணவுப் பொருளை இந்த மாதிரி ஒருத்தருக்கு தெரியாமல், ஏன்னா இது கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவல் சார். இங்கே சைவம் இருக்காங்க, அசைவம் இருக்காங்க. அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். அவங்க விரதம் இருந்து புனிதமாக நினைக்கிற அந்த கோயிலுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் கலந்தது கிட்டத்தட்ட விஷம் கலந்ததுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் தான். அது அவ்வளோ சீரியஸாக பார்த்து இது இங்கேருந்து பாதுகாப்பு குறைபாடுகள் இல்லாமல் பார்த்துக்கணும். அது எல்லா ஸ்டேட்டுமே, இந்தியா முழுக்க இருக்க எல்லா ஸ்டேட்டுமே அதை பண்ணணும் சார். திருப்பதியில் நடந்தது இப்போ லெபார்ட்டரி ரிப்போர்ட் மூலிமா செய்தி வெளியே வந்துருச்சு. இப்போது பேசிட்டு இருக்காங்க பரபரப்பாக. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டு கோயில்லையும் இந்த மாதிரி நான் தான் சொல்லிட்டேன், செவி வழி செய்தி தான் சொல்கிறேன். ஆதாரம் இருந்தால் இன்னும் தூக்கி வச்சுட்டு இருக்க மாட்டேன். நான் ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருவேன் ஆதாரம் இருந்தால். இல்லை சார், இப்படி நடக்குதுன்னு சொல்கிறேன். தொடர்ந்து இதுக்குள்ளே நிறைய பேருக்கு பின்னாடி நிறைய எண்ணங்கள் இருக்கலாம். இது அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக கவர்மெண்ட் பேரை கெடுக்கிறதுக்காக இருக்கலாம். ஆனால் விஷயங்கள் நடக்குது. இதை இன்னும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது பொறுப்பு அதிகாரிகளுக்கும் அரசுகளுக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் இது ஒரு எச்சரிக்கை மணியாக எடுத்துக்கணும். நீங்கள் ரெகுலராக கோயிலுக்கு வழிபாடோ இல்லை திருப்பதிக்கோ போயிருக்கீங்களா சார்? இப்போ நீங்கள் எப்படி ரெகுலராக வழிபாடு தெரியும் சார். நான் ரெகுலராக கோயிலுக்கு போகிற ஒரு சாதாரண பக்தர் தான். திருப்பதிக்கு ரெகுலராக போவீங்களா சார்? ரெகுலராக போகிறதுலாம் இல்லை சார். திருப்பதிக்கு போயிருக்கோம். நான் அதிகமாக ஈஸ்வரன் கோயிலுக்கு அதிகமாக போகிற வழக்கம் உண்டு. இங்கே பாட்சாதி கோயிலுக்கு அதிகமாக போவேன். திருப்பதிக்கு அதிகமாக போகிற பழக்கம் இல்லை. நான் போயிருக்கேன் நிறைய தடவை. சார், நீங்கள் தமிழ்நாட்டில் இப்போ நிறைய இடத்துல பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க கோயிலில். ஆமாம். நீங்கள் எப்படி சார் உணர்றீங்க இப்போ இங்கே பிரசாதம் வாங்கி சாப்பிட்றீங்க? சார், இது ஒரு விஷயமா எடுத்துகிட்டு நம்ம ஒன்று போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது சார். நம்ம முழுக்க கடவுள் அனுபவத்தில் சொல்கிறேன் சார். நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, சாப்பிட்றீங்க சார். இப்போ கூட போன வாரம் கூட ஃபேமிலியோடு போய் பாட்சாதி கோயிலில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு தான் வந்தோம். அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி இன்றைக்குமே சார் திருப்பதிலேருந்து லட்டு கொண்டு வீட்டில் கொடுத்தாங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை சாமியை கும்பிட்டு சாப்பிட்ற வழக்கம் தான் உண்டு. ஸோ பிரசாதம்ன்றது ரொம்ப புனிதமான ஒரு விஷயம். அது இன்னும் புனிதமாக தான் இருக்கும். இப்போ நடந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். அது இந்த லெவலில் தாண்டி இன்னும் மோசமான லெவலுக்கு போகாம வாய்ப்பு இருக்குன்ற. தப்பு நடக்க அதெல்லாம் அரசியல் சார். அதை தாண்டி ரிப்போர்ட்டை பற்றி தான் நான் பேசுகிறேன். இல்லை, நீங்கள் எப்படின்னா இப்போ நான் குரல் கொடுத்துருக்கேன், என்ன மாதிரி ஏன் மற்றவங்க குரல் கொடுக்க மாட்டாங்க? சார், குரல் கொடுத்தா தானே சார் பயம் வரும். அது 1000 ரூபாய் வாங்க வேண்டிய நெய்யை நீங்கள் 320 ரூபாய்க்கு டெண்டர் கொடுத்தீங்கன்னா மட்டமாக தானே கொடுப்பான். அதுனா ஏழை கோயிலா திருப்பதி? இல்லை திருப்பதி தேவஸ்தானம் போட்டுன்னா ஏழைகள் வாழ்கிற இடமா? எதுக்கு நீங்கள் நல்ல எண்ணெயாக கான்ட்ராக்ட் விடாமல் டெண்டர் விடாமல் குறிப்பிட்ட இந்த கம்பெனிக்கிட்ட தான் வாங்குவேன்னு காஸ்ட்லியாக வாங்குங்க. என்ன தப்பு? மக்களோட பணத்துலேருந்து தானே லட்டு உருவாக்குறீங்க, கொடுங்க மக்களுக்கு ரெடி பண்ணி. இது முழுக்க தேவஸ்தானம் போர்டு பொறுப்பெடுத்து அதை கலைக்கணுன்ற. நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அதே போல் யாரெல்லாம் திருப்பதிக்கு போகிறாங்களோ அவங்களும் வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு நீங்கள் திருப்பதிக்கு போய் நான் கும்பிட்டேன் அப்படின்னு பெருமையாக விவிஐபி தரிசனத்தில் கும்பிட்டேன்னு பெருமையாக வீடியோ போட்டவங்க போனவங்க வந்தவங்க எல்லாருமே இது வாய்ஸ் ரைஸ் பண்ணணும் இந்த டைமில் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ. Hola! Vacation to Vietnam starts from rupees 39,999 only. GT Holidays. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar.